வணக்கம்டா மாப்பிள்ளை. வணக்கம் மக்களே. காரில் நம்ம வந்து பள்ளிவாசலுக்கு போயிட்டு இருக்கோம். வைப்பார் பள்ளிவாசலுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க. பள்ளிவாசலுக்கு போகல. ஆனால் அந்த ட்ரிப்பில் நான் கலந்துக்கல. என்னோட ஃபர்ஸ்ட் லாங் ட்ரிப்பு வந்து இதுதான். சரி ஏதாவது பேசுங்க. காரை ஓட்டிட்டு இருக்கேன். மொத்த ஃபேமிலியும் உள்ள கார்களை அடைச்சு ஓட்டு கொண்டு போயிட்டு இருக்கோம். சரி, யார் கார் ஓட்டிட்டு இருக்கா? உங்களுடைய மனநிலைமைகள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா. இவ்வளவு தூரம் எப்படி அலங்காம குழுங்காம கத்தாதுன்னு வந்துச்சு. அவ்வளவு ஸ்பீட் பிரேக்கர்ல. சொல்லுங்க, கேக்குது சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? என்ன சொல்லுங்க? சொல்லி கொடுத்தா சொல்லுவாங்க. காரே சொல்லு. நான் சொல்றேன். காரையும் பேர நல்லா ஓட்டுறான். அழகா ஓட்டுறான். சூப்பரா ஓட்டுறான். இன்னொரு காரை எடுக்கிற அளவுக்கு எல்லாம் தரணும். அப்பதான் காணும். அப்பதான் நல்ல ஆட்கள் எல்லாரும் நாங்க சேர்ந்து போக முடியும். உள்ள டீம் எத்தனை இருக்கு பத்தியா? பின்னாடி பாருங்க, சீட்டை பாருங்க. சீட்டை மடக்கி விட்டு உட்கார்ந்து சீட்டை பாருங்க. நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கோம்னு சொல்லு. சொல்லுங்க. டீமே பின்னாடி சீட்டை மடிச்சு போட்டு ஒரு 4 பேர் உட்கார வச்சிருக்கு. ஆமா, சின்ன பிள்ளைகளை வேற சேர்த்து. நீ சொல்லு. காலுதான் வலிக்கு. ஃபைவ் சீட்டர் வாங்கணும்னு ரொம்ப தீவிரமா மும்முரமா தெரிஞ்சிட்டு இருந்தோம். கிழிச்சிருக்கும். நல்ல வேலை தட்டி போனா நல்லதா போச்சு. ஒரு 7 சீட்ல மைண்ட் செட் ஆகி இதை எடுத்தோம். நல்லா இருக்கு. இப்போ நம்ம ஃபேமிலியில 7 தான். இல்லாட்டினா இந்த டேடி நைனா வச்சு செஞ்சிருப்பாங்க இந்நேரத்துக்கு. கிரேட் எஸ்கேப். அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்பா நல்ல வேலை 7 எடுத்தாச்சு. எல்லாம் உட்காந்து போய்க்க முடியும். லக்கேஜ் இல்லைன்னா எல்லாரும் ஏறிக்கலாம். லக்கேஜ் வச்சா முடியாது. இப்போ நாங்கள் போயிட்டு அப்படியே சாயங்காலம் ரிட்டர்ன் ஆகுறது. அதனால பிரச்சனை இல்லை. 7 பேர் போறாங்க. நம்ம எங்கேயும் போறதா போக முடியாது. ட்ரெஸ் ஆமா ஆமா ஆமா. மேல கேரியர் சீட்டர், இன்னொரு 5 சீட்டர். வேற கேரியர் மட்டும் மாட்டிக்கணும். அதான் இன்னொரு 5 சீட்டர் இல்லைன்னா 7 சீட்டர். அதையும் பின்னாடி மடிக்க போட்டோம்னா லக்கேஜை ஃபுல்லாக அதில் ஒரு இதில் ஏற்றிட்டு ஒரு இதில் ஆட்களை ஏற்றிட்டு அப்படியே போயிடலாம். இந்த சன்ரூஃபுக்கு மேலே கேரியர் வாப்பா வந்து கேரியர் அந்த மாட்டி கழட்டுற கேரியர் ஒன்று வாங்கணும் அப்படின்னு. ஏதாவது தேவை இந்த மாதிரி எப்போது போவோம். அந்த டைம்ல மட்டும் மாட்டிக்கிற மாதிரி. மற்ற டைம்ல கழட்டி வச்சுக்கணும். அதுல கிளாம்ப்லாம் இருந்துட்டே இருக்கக்கூடாது. மொத்தமாவே மாட்டி மொத்தமா அப்படியே கழட்டணும். அந்த மாதிரி எதுவும் இருந்தா சொல்லுங்க. நானும் தேடிட்டு தான் இருக்கேன். நல்லதான். ஆனால் அதுலேயுமே அந்த இது வந்து அதில் தான் இருக்கு. அந்த இது மட்டும் தான் எடுக்கிற மாதிரி. மொத்தமாவே அந்த ஸ்க்ரூ ஒவ்வொரு டைம் போட்டு ஒவ்வொரு டைம் கழட்டுற மாதிரி இருக்கு. கிளாம்ப் இதுகள் எல்லாமே அதை போட்டு கழட்டிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இல்லை 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 வெல்டிங். அது அந்த இது மாதிரி சைடில் இருக்குல்ல, அந்த இதுலேயே இது மாதிரி வரும். அது வந்து லக்கேஜ் இது பண்ணுறது தான். சும்மா வைக்கல, டம்மி மாதிரி வைக்கல. சரி ரைட்டு, பரைசல் போயிட்டு முதல்ல இந்த டீமை லக்கேஜ் இறக்கிட்டு மறுபடியும் போயிட்டு எல்லாமே வாங்க போகிறோம். மக்களே வந்தாச்சு பள்ளிவாசலுக்கு. ஓட்டிட்டு வந்தாச்சு. டிரைவிங் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? இருந்துச்சா? இந்த வாரம் மக்களே வைப்பார் தர்காவுக்கு வந்துட்டோம். கரெக்டாக வைப்பார் தர்கா முன்னாடி காரை கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. எப்போ வர்றது, இப்போ வர்றதா, அப்போ வர்றதான்றது வந்தாச்சு. பாருங்க இறங்குன டீம் பாருங்க எவ்வளோ பேர் இந்த காருக்குள்ளே உட்காந்துருக்கோம் அப்படின்ட்டு இப்போதான் தெரியும். பாருங்க டைங் 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 7 சீட்டர் எடுத்தீங்க பாருங்க. டீமு எல்லாரும் இந்த காருக்குள்ளே ஒரு காருக்குள்ளே ஏற்றியாச்சு நம்ம காரில். ஆமாம் இவ்வளோ பேர் 2 4 6 8 10 12 13 கை குழந்தையோடு சேர்த்து 13. அதான் கை குழந்தையோடு சேர்த்து அவனை கணக்கு எடுக்காட்டினா 12 பேர். அதில் குட்டீஸு 3 குட்டீஸ். 2 பேர் 7 சீட்டரில் வந்தாச்சு. அது பின்னாடி சீட்டை மடக்கி விட்டு இப்போ பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் தெளிவாக இருக்கும். இந்த இருக்கா சீட்டை மடக்கணுன்னே நல்ல ஸ்பேஸு கிடச்சிட்டு அந்த சீட்டு. இல்லைன்னா 3 பேர் தான் உட்காந்துருக்க முடியும். எவ்வளோ பேர் உட்காந்துருக்க முடியாதுல்ல. 2 பேர் தான் உட்கார முடியும். மடக்கணுன்னு நல்லா. ஆனால் லக்கேஜ் எதுவும் கொண்டு போக முடியாது. சரி வாங்க இப்போ போய் பழத்தாறு வாங்கிட்டு வரணும். டைம் ஆகிட்டு போய் பழத்தாறு வாங்கிட்டு வரணும். மக்களே பழத்தாறு வாங்க வந்திருக்கோம். போன டைம் இங்கே தான் வாங்கினோம். இந்த டைம் பார்ப்போம்.
அங்கே பழம் நல்லா இருந்துச்சு, ஒரு சீப்பு வெட்டிட்டாங்க. அதனால் நம்ம இதுக்கு முன்னாடி அடிக்கடி வாங்குகிற கடை இந்த கடை. இங்கே வந்தாச்சு. இங்கே நிறையா கிடக்கு, பழத்தர அடிக்க வச்சுருக்கேன். அம்மா வரட்டும், நமக்கு அது வாங்க தெரியாது. பாப்போம், அம்மா பார்த்து பா ஏன் இப்படி அடியா. சரி, நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். அது ஓகே. அதனால தானே இருக்கு. இன்னும் கொஞ்சம் பழமா? இதே பழம் தான், காயாக இருந்த மாதிரி இருக்கு லைட்டாக. பழம் தான். கீழே நிறைய உள்ளெல்லாம் கருப்பாக இருக்குல்ல, அது ஓகே இருக்கு. பழம் தான் இதுக்கு மேலே கீழே உருவம் கீழே பழம் காயா மஞ்சள் மஞ்சள் இருக்கு. காய பழம் தான், பழம் தான். இது ரொம்ப கருப்பு கருப்பு இதாக இருக்குது. இந்த உள்ள ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே உடஞ்சிருக்கு. இது அப்படி இல்லை. பூ வாங்கியாச்சு, இன்னும் பத்தியும் பேரிச்சம்பழம் மட்டும் வாங்கணும். 10 இருக்கு. எண்ணெயும் பத்தியும் வாங்கியாச்சு, பேரிச்சம்பழம் இங்கே இல்லை. பேரிச்சம்பழம் பக்கத்து கடையில் இருக்கா, அங்கே போய் வாங்குவோம். அம்மா இருக்கானு உனக்கு கையில் பிடிக்கானா வந்துட்டு இருக்கேன். பிடில என்னப்பா வெயிட்டா? ஏதோ வெயிட்னா கையில் எத்தனை 3 பேர் வச்சுருக்கேன்ப்பா. பூ பத்தி அப்புறம் அக்காவுக்கு அஜாக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக வாங்கியாச்சு. இது பூ நமக்கும் வாங்கியாச்சு. வாங்க போகலாம், தற்காக போவோம். அவ்வளோதான். ஆமாம், இது கொஞ்சம் பழம் சின்னதாக தான் இருக்குது, ஆனால் எண்ணிக்கை கூட இருக்குது. மேலே ரொம்ப சின்னது, கீழெல்லாம் நல்லா பெருசாக இருக்குது. கூட்டிகிட்டு அவளுங்க இல்லை, கூட்டி தான் இருக்கு. சரி, எதுக்கு மறுபடியும் திறந்து டப்புன்னு அடித்தாதான். இது வேறு இது பண்ணணும். இது மாட்டணும், நம்பரு கொஞ்சம் லூஸாக இருக்குங்குது. இந்த இருக்கு பார்த்தீங்களா, நல்லா சில்லுன்னு இருக்குது. உள்ளே ஏசி ஆனில் இருக்கா? இந்த இருக்குது பாருங்கள். இது இப்போதைக்கு 1000 ரூபாய்க்கு புதுத்தால கேட்டிருக்கோம். பேங்கில் நிறைய பேங்கில் சொல்லி வச்சுருக்கோம். கிடச்சா ஒரு 4 ரூபா 5 ரூபாய்க்கு வாங்கி போட்டு வைக்கலாம். இப்போ நிறைய பேர் திடீர்னு இருக்கும்போது சிக்னலில் இருக்கும்போது வந்து கேட்காங்க. அந்த டைமில் காசு இருக்க முடியுது, கேட்காங்க, இல்லைன்னு சொல்ல முடிய முடியுது. அதனால் இப்படி வாங்கி போட்டு வச்சு 20 ரூபா தல் கேட்டிருக்கு. எங்கேயாவது எங்கேயாவது போனோம்னா இவங்க இருப்பாங்கல்ல செக்யூரிட்டி, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் காசு டக்குன்னு கிடைக்க முடியும். எல்லாம் ஜிபேயே வச்சுட்டு திரியிறோமா, பர்ஸு எடுக்கிறது இல்லை. அதனால் இப்படி வாங்கி நீங்களும் காருக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 20 ரூபா தாள் கேட்டு வச்சுருக்கேன். இப்போதைக்கு இது பழைய 10 ரூபா தாள் மட்டும் தான் கிடச்சிச்சு. 20 ரூபா வந்தால் சொல்லி வாங்கி கட்டு அப்படின்ட்டு சொல்லி வச்சுருக்கேன் பேங்கில். இப்போ உண்டியில் போகிறதுக்கும் தேவை, அதனால் கொஞ்சம் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். சரியா? ஓதிட்டு வரோன்னே பற்றியெல்லாம் கொடுத்து வச்சுட்டு بسم الله الرحمن الرحيم الحمد لله
رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد لم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد لم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد لم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب نفاثات والغاسق إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في الجنة والناس آمين 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 سيدنا نبينا مولانا محمد وعلى آل محمد بارك وسلم عليهم اللهم صل على وسلم دينا ربنا دار السلام لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين جنا من النار جنا من النار جنا الظالمين آمين آمين سبحان ربك رب العزة عما يصفون والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. மக்களே இப்போ அப்படியே வெளியே காத்தாக்கில் வந்து ஹார்லிக்ஸை குடிக்க உட்காந்தாச்சு. நாங்களாம் ஹார்லிக்ஸு, இந்த கேங்கில் டீ கேங். நாங்கள் ஹார்லிக்ஸு இல்லை காப்பி இந்த கேங். இங்கே வந்து ஹார்லிக்ஸை நல்லா போடுவோம், நல்லாயிருக்கும். அதனால் ஹார்லிக்ஸ் வாங்கி ஜம்முன்னு குடிச்சிட்டு உட்காந்துட வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கன உள்ள கடையில் புரோட்டா. இங்கே புரோட்டா இட்லி இதுன்னா இங்கே இப்போ இட்லிலாம் குழந்தைகளுக்கு சொல்லியிருக்கு. புரோட்டா அங்கே போய் புரோட்டா அடிச்சுட்டு பேர வேண்டியதான். கபீஸா அங்கே வரல, கபீஸை நாங்கள் விட்டுட்டு வந்தாச்சு. பொரிச்ச கறி எடுத்து போட்டு வந்திருக்கலாம், தெரியுமா? தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுருக்கலாம். நீங்கள் அப்படியே போகிற பிளானில் இருந்தீங்களா? கோர்த்து விடுவோம். டீ சூடாக இருக்கு, எடுத்து ஊற்றி விடு. எங்க ஏதோ வேலை இருக்கு மொட்டைக்கு. சாப்பிட்டுக்கிட்டு போனாதான் நல்லா இருக்கும் அந்த இடத்துல. அங்க போய் கொஞ்சம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு கறியை தூக்கி பிச்சு வாயில போடுங்க. போனோன்னு படுத்து தூங்கணுமா? அது பையன் கேமில் சேர்ந்துருக்கான், அதனால் அவன் கபீஸு வரல. அதுவும் இல்லாமல் நாளைக்கு எக்ஸாம் வேறு. ஃபஸ்ட்டே நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, நான் படிக்க போகிறேன் அப்படின்னா. இல்லையா அப்படி சொல்கிறாள் இல்லையே அப்படின்னு பார்த்தா கேம் இருக்குது, ஒரு லாரை ஓடுறதுக்கு. ரைட்டு. இப்போ ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு வீட்டுக்கு கிளம்புறதா இல்லை சாப்பிட்டு போகிறதாண்டு பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வரோம். பிரியாணி வந்துட்டு இருந்தால் முட்டை முட்டை இந்தாளா மிஸ்ஸா. முட்டை உனக்கு தான் மக்களே. இங்கே சனி ஞாயிறு வந்து பிரியாணியும் போடுறாங்களாம், அதனால் ஒரு பிரியாணியும் வாங்கியிருக்கோம். இங்கே வந்தீங்கன்னா பிரியாணி நல்லா ஜூஸியாக எப்பவும் இருக்குது. சூடு இல்லை, மதியம் வச்சதுனால, ஆனால் ஜூஸியாக இருக்குது.
பிச்சுக்குள்ளா பிள்ளைக்கு ஆட்டுன்னு. லெக் பீஸ் வேணுமா? கறி நல்லா இருக்கு, சாஃப்டாக இருக்கு. அப்படி பிச்சை உடனே அப்படி பிஞ்சு வந்துட்டு பரவாயில்ல. இரு சாப்பிடு, எடுத்து சாப்பிடு, நல்லா இருக்கு. மத்தியானம் இன்னும் சூடாக சாப்பிட்டோம்னா பெர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ஏரியாவில் இங்கே கிடைக்கிறது இது வந்து நல்லாயிருக்கு, தாராளமாக சாப்பிட்லாம். ஹலால், ஆமாம், முக்கியமாக ஹலால். அங்கே பாய் கடையில் போய் வாங்கிட்டு வருவாங்களாம். அதனால இங்கே வந்தீங்கன்னா கடை நியூ விக்னேஷ் ஹோட்டல் நம்ம வைப்பார் தர்காவுக்கு அப்படியே ஏத்தாக்கிலே இருக்கும். அதான் அங்கேருந்து அப்படி மெயின்லேயே தான் வந்தீங்கன்னா அப்படியே ஏத்தாக்கில் வந்துடும். தர்கா அங்கிட்டு இருக்கும், அப்படியே ஏத்தாக்கில் ஆப்போசிட்டில் இருக்கும். பிரியாணி வந்து மதியம் சாப்பாடு கிடைக்குமாலாம் நினைக்க வேண்டாம். வைப்பார் தர்கா வந்தீங்கன்னா சனி ஞாயிறு வந்தீங்கன்னா பிரியாணியே கிடைக்கும், மற்ற நாள் சேவ். இம்ரா கொத்து பரோட்டா வேணுமா? கொத்து பரோட்டா சால்னா ஊற்றி சாப்பிட்டு. இன்னும் அந்த முட்டையும் வேணும். முட்டையும் வந்துட்டுன்னா வெங்காயம் நல்லா இருக்கும். ஆனால் சிக்கன் இந்த மாதிரி இதெல்லாம் இல்லை, நார்மல் முட்டை போட்டிருப்பாங்க. முட்டை போட்டு பிரியாணி வந்து நாங்கள் பார்ப்போம். பரோட்டா வாங்கிட்டு வந்தால் இங்கிட்டு வாங்க. பக்கத்தில் இங்கே ரதீசலி இருக்கும், இங்கே இருக்குல்ல, அது நீங்கள் நேரம் வந்தோடனே இங்கே ரைட்டில் இருக்கும். அதையும் அங்கே நைட்டு இங்கே 2 கடையும் பண்ணுவோம். லைட்டாக ஆறுன ஒன்றா தான் திங்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப கொஞ்சம் இருந்தால் திங்க முடியல. கடை ட்ரெண்டிங்க ஆப்பாயில் அப்படி தூக்கினாலும் முட்டை கீழே விழாது அப்படின்னாங்கல்ல. சரி, இப்போது பாதி திண்டக்கப்புறம் அதை ட்ரை பண்ணலான்னு தோணுச்சு. ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன காட்டணுமாப்பா? கையெடுப்பா, அது நிற்கும். இப்போ ஞாபகம் அப்படியே இது வந்து நல்ல முட்டை. இந்த தூக்குனா அது கீழே விழாதான். நம்ம கஷ்டப்பட்டு ஆகும் போங்க ஒர்க் ஆகுது மக்களே. மக்களே இவ்வளோ சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா 280 ரூபா தான். 8 முட்டைலாம் அடிச்சிருக்கோம். ஏன்னா 8 முட்டை கொத்து பரோட்டா இது எல்லாம் அடிச்சாச்சு. 280 ரூபா 4 பேர் சாப்பிட்டேன். இப்போ அங்கேயும் போய் கணக்கை முடிச்சுட்டு போக வேண்டியதான். அப்படின்ட்டு இருக்கும். இங்கே பரவாயில்ல, மொத்தமாகவே ஒரு ஆள் சாப்பிட்ற கணக்கையும் முடிஞ்சிருக்கும். எடுத்து போட்டாச்சு. நீங்கள் அப்பப்போ வெளியே போகும்போது பூவும் போட்டு வச்சுட்டு போக வேண்டியதான். அடுத்து ஆத்தங்கரை பள்ளி வசூல் போகணும். அது இன்னும் கொஞ்சம் நல்லா போயிட்டு மறுபடியும் வீடியோ வரும். மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? வாங்க.